வணக்கம் ஃபுட்பால் மக்களே! வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஓடசி தமிழ். மான்செஸ்டர் யுனைட்டட் வெர்சஸ் எவர்டன் 2-2 ட்ரா. பிரீமியர் லீக் சம்மர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரீமியர் லீக்கே ஒரு சீரிஸ வந்து நடத்தியிருக்காங்க ப்ரீ சீசன்ல. ஒரு 4 டீம்ஸ் மான்செஸ்டர் யுனைட்டட், போர்ன்மவுத், வெஸ்ட் ஹாம், அப்புறம் எவர்டன். இந்த 4 டீம்ஸ மட்டுமே வச்சு ஒரு சீரிஸ் மாரி நடத்துனாங்க. ஒருத்தரும் ஒரு டீம் வந்து ஒரு வாட்டி ப்ளே பண்ணுவாங்க. ஒரு டீமுக்கு 3 மேட்சஸ். ஸோ அந்த 3 மேட்சஸ்ல யார் அதிகமா பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராஃபி வந்து குடுக்கப்பட்டுச்சு. இந்த சீரிஸ்ல மான்செஸ்டர் யுனைட்டட் ஒரு 7 பாயிண்ட்ஸ் எடுத்து டாப் அந்த டேபிள் ஒரு 4 டீம் டேபிள் தான். அந்த டேபிள வந்து டாப் பண்ணி ப்ரீ சீசன்ல ஒரு ட்ராஃபிய வந்து ஜெயிச்சிருக்கானுங்க. ஸோ அந்த ட்ராஃபி தான் இந்த ட்ராஃபி. சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரீமியர் லீகே இந்த ஒரு ஃபோட்டோவ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஆர்சனல் ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்லில கூட எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ராஃபி குடுக்க மாட்றீங்களேடா! அப்படிங்கிற மாரி கதறிட்டு இருக்கானுங்க. ஸோ ஃப்ரெண்ட்லி தான். அவ்வளோ பெரிய ஒரு ட்ராஃபிலாம் இல்ல. பட் ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு ப்ரீ சீசன்ல நடந்திருக்கு. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ட்ராஃபி தான் அது. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோல் மான்செஸ்டர் யுனைட்டட் ப்ளே பண்ணது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபுட்பால் ப்ளே பண்ணாங்க. அமெட் டியாலோ குறிப்பா சொல்லணும்னா, அந்த ரைட் விங் பேக்ல அஃபென்சிவாவும் போறான், டிஃபென்ஸ்லயும் நல்லா ஒரு அந்த ஸ்கோர் பண்றான். ரூபன் ஆமரிம் வந்து என்ன பண்ணான்னு தெரியல. டியோகோ டாலோட் நெறைய மேட்சஸ் வந்து ப்ளே பண்றதே இல்ல. அமெட் டியாலோ தான் இப்ப ரைட் விங் பேக்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஒரு நல்ல ஒரு ரன் அண்ட் இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, இந்த 2 பேர் எம்புமோ அண்ட் மத்தயாஸ் குன்யா. இந்த 2 பேருமே அதாவது ஃபார்மேஷன் எப்படி இருந்துச்சு அப்டின்னா 3-4-2-1 கிடையாது. 3-4-1-2 அந்த மாரியான ஒரு ஃபார்மேஷன். கூனியா அண்ட் எம்புமோ 2 பேருமே இந்த சென்டர் ஃபார்வர்ட் பொசிஷன்ல வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ ஃபார்மேஷன் அப்படிதான் இருந்துச்சு. பட் ப்ளே பண்ண விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்யா தான் ஒரு சாலிட் நம்பர் 9 மாரி ப்ளே பண்ணிட்டு இருந்தான். அண்ட் அடிக்கடி வந்து ரொம்பவே கீழயும் வந்து ப்ளே பண்ணான். அது வேற விஷயம். பட் இந்த 2 பேருமே ஒரு சூப்பர்பான ஒரு டிஸ்ப்ளே. அந்த ஒரு ஒன் டச் ஃபுட்பால், அந்த டிரான்சிஷன் ஃபுட்பால்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ப்ரூனோ பெர்னாண்டஸ் சென்டர் மிட்ஃபீல்ட்லேருந்து அத டிக்டேட் பண்றது. கூனியா வந்து உடனே பால வந்து எம்புமோட்ட குடுக்குறது. எம்புமோ ஒரு ஒன் டச்லயே ஒரு த்ரூ பாஸ் குடுத்து அமட் டியாலோக்கு ரைட் சைட்ல ஒரு சூப்பர்பான ஒரு சான்ஸ் கிரியேட் ஆனுச்சு. ஒரு ஃபினிஷ் ஷாட் அடிப்பான். ஒரு ஃபேக் ஷாட் பண்ணிட்டு ஃபினிஷ் ஷாட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணான். பட் அது நடக்கல. உடனடியா ஒரு பாஸ் வந்து நடுவுல போட்டுறலாம்னு சொல்லி ட்ரை பண்ணான். பட் அதுவும் முடியல. அதுக்கப்புறமா அமெண்டியாலோ கால்ல தான் பால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெனல்டி. அந்த பெனல்டிய வந்து நன் அதர் தென் நம்ம ப்ரூனோ தான் ஸ்கோர் பண்ணாப்ல. என்ன மாரி ஒரு சிச்சுவேஷனா இருக்கட்டும், என்ன மாரியான ஒரு பெனல்டி ஒரு சிச்சுவேஷனா இருக்கட்டும், ப்ரூனோ பெர்னாண்டஸ் காம் அண்ட் கம்போஸ்டா அந்த ஒரு ஃபேக் பண்ணி, அந்த பெனல்டிய ஸ்கோர் பண்றதுல மாடர்ன் ஃபுட்பால்ல அவன் மட்டும் தான் இருக்கான்னு நான் நெனைக்கிறேன். அவன் பெனல்டிய மிஸ் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆகுது. கடைசியா 2022ல வந்து ஒரு பெனல்டி ஆஸ்டன் வில்லாவோட எம்மி மார்டினஸ் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஒரு பெனல்டி அடிப்பான். அந்த ஷாட்ட வந்து எமி மார்டினஸ் சேவ் பண்ண மாட்டான். அந்த ஷாட் வந்து போஸ்ட்க்கு மேல போயிரும். அந்த மாரி தான் அவன் மிஸ் பண்ணியிருக்கானே தவிர, அதுக்கப்புறம் ஒரு பெனல்டி கூட ப்ரூனோ பெர்னாண்டஸ் மிஸ் பண்ணது இல்லங்கிறது தான் ரெக்கார்ட் சொல்லுது. ட்ரெய்னிங்ல மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் அஃபிஷியல் மேட்சஸ்ல பெனல்டி மிஸ் பண்ணதில்ல. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் இது ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு. அந்த சென்டர் மிட்ஃபீல்ட்லேருந்து ரொம்பவே டிக்டேட் பண்றான். பட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் கிட்ட ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்டின்னா, சென்டர் மிட்ஃபீல்ட்ல இருந்து அடிக்கடி ரொம்பவே அஃபென்ஸ்ல போய் அந்த ஒரு அவனோட அது அவனோட நேச்சுரல் தான். அந்த கிரியேட்டிவ் பிளே மேக்கிங் பொசிஷன்ல நம்பர் 10 பொசிஷன்ல போறதுனால, உகார்டே சம்டைம்ஸ் லோன் ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டரா அவன் வந்து லெஃப்ட் பண்ணப்படுறான். ஸோ, அதனால உகார்டேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மேட்ச்ல கூட உகார்டேவ நெறையா ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன் Instagram பேஜ்ல போய் பார்த்தாலே காமெண்ட்ல வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ்லாம் உகார்டேவ போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க. ஸோ, அந்த உகார்டேவோட மேட்டருக்கு நம்ம அப்புறம் வருவோம். அப்புறம் 2ண்ட் கோல் அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். மேசன் மவுண்ட் என்ன சொல்றது மவுண்ட்ட பத்தி? மவுண்ட் வந்து அது வந்து ஒரு ஒரு ஈஸியான ஒரு பாஸ் தான் மவுண்ட்டுக்கு. அது வந்து அவன் இம்மீடியட்லி ஒரு பாஸ் போட்டிருக்க முடியும். இல்லன்னா தூக்கி வெளியில அடிச்சிருக்க முடியும். பட் மவுண்ட் ஒரு கர்வ் ஷாட் அடிச்சு, அந்த ஷாட்ட வந்து கோலாவும் கன்வெர்ட் பண்ணான். எனக்கு தெரிஞ்சு மேசன் மவுண்ட்க்கு வந்து ஒரு ரெடெம்ப்ஷன் சீசனா இது இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் ஒரு 90% ஆஃப் த சீசன் வந்து இன்ஜுரில தான் இருந்தான். அதுக்கு முன்னாடி சீசன் 100% இன்ஜுரில தான் இருந்தான். ஸோ வந்தே 2 சீசன் தான் ஆகுது. ஸோ 2 சீசனுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மேட்சஸ் கூட ஃபுல்லா அவன் ப்ளே பண்ணதில்ல. ஒரு மேட்ச் கூட அவன் ஃபுல் டைம் ப்ளே பண்ணானான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மேட்ச் அவன் வந்து ஒரு ரெடெம்ப்ஷன் இந்த சீசனே ஒரு ரெடெம்ப்ஷன் சீசனா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே ஒரு இன்ஜூரி ப்ரோன்டு பிளேயரா இருந்திருக்கான் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேசன் மவுண்ட் ஹேஸ் டூ ப்ரூவ் அ லாட் எஸ்பெஷலி 55 மில்லியன் செல்சிக்கு குடுத்து வந்ததுக்கு அவன் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மனுஷன பத்தி நம்ம பேசியே ஆகணும். பேட்ரிக் டோகு 40 மில்லியனுக்கு லெச்சேலேருந்து மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து வாங்குனாங்க. நம்ம வந்து டியாகோ டாலோட்ட அந்த லெஃப்ட் பேக் பொசிஷன்ல எத்தன நாள் பார்த்து நம்ம வந்து வெறுத்துருக்கோம். யார்றா அவன் லெஃப்ட் பேக்ல வந்துட்டு ரைட் விங்கர் மாரி ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அது ரைட் விங்கர் மாரி கூட இல்ல. கிராஸ் கூட ஒழுங்கா போட தெரியாது. ரைட் லெக்ல தான் அவனுக்கு கிராஸ் வரும். ஆனா 90% ஆஃப் த டைம் கிராஸ் வந்து அந்த பிளேயர் டார்கெட் இல்லாம வேற எங்கேயோ போகும். ஸோ அது மாரி தான் டாலோட் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். பட் ரொம்ப நாள் கழிச்சு பேட்ரிக் டோகு மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு ஒரு லெஃப்ட் விங் பேக் பொசிஷன்ல ஒரு நேச்சுரல் லெஃப்ட் ஃபூட்டட் பிளேயர். ஸோ ரூபன் ஆமரிம் வுட் லவ் தட். அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஒரு மேட்ச்க்கும் ஒரு மேட்ச் போக போக பேட்ரிக் டோகுவோட அந்த ஒரு ஸ்டைல், அந்த ஒரு பிளே ஸ்டைல் அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. அத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அல்ஃபோன்சோ டேவிஸோட ஒரு நல்ல பிளேயரா வர்றதுக்கு பேட்ரிக் டோகுக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ ஆமரிம் வந்து நல்லாவே ஒரு யங்ஸ்டர்ஸ அந்த பில்ட் பண்றதுக்கான குவாலிட்டி அவன்ட்ட இருக்கு. ஸோ என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஒன்ஸ் அகைன் பேட்ரிக் டோகு ஒரு சூப்பர்பான ஒரு டிஃபென்சிவ் டிஸ்ப்ளே அண்ட் அஃபென்சிவ்லயும் நல்ல ஒரு ப்ளே பண்றான். நெக்ஸ்ட் லெனி யவரோ இந்த மேட்ச்ல மட்டும் இல்ல, எல்லா மேட்ச்லயுமே அவனோட பொட்டன்ஷியல் எகிறிக்கிட்டே போது. 55,000,000 அந்த 45,000,000 ஒரு வொர்த் உள்ள பிளேயரா இருந்தவன், இப்போதைக்கு 90,000,000ஓட வொர்த் வந்து ராக்கெட் ஆயிருக்கு. ஸோ மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து 50,000,000க்கு அந்த ஒரு அமௌண்ட்ட குடுத்து வாங்குனானுங்க. அந்த பேக்கேஜ் சொல்றேன். 62,000,000 வந்து டோட்டல் பேக்கேஜ் ஆட் ஆன்ஸ்லாம் சேர்த்து. 50,000,000 ஆக்சுவல் ஃபீ. இப்போ அவனோட வேல்யூ 90,000,000 ஆயிருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு ராக்கெட்டான ஒரு சிச்சுவேஷன் தான். டிஃபென்ஸ்லயும் ரொம்பவே ஒரு ஒரு டிஃபென்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அஃபென்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவன்ட்ட கேட்ட கேள்வி, "ஆமரிம் உங்ககிட்ட என்ன டிமாண்ட் பண்றாரு?" அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. அதுக்கு யோரா என்ன சொன்னாப்லன்னா, "அஃபென்சிவ்ல என்ன நெறையா போ சொல்றாங்க. நான் வந்து என்னதான் ஒரு சென்டர் பேக்கா இருந்தாலும், ஒரு ரைட் சைடட் சென்டர் பேக் அஃபென்சிவ்ல நெறையா போயி, அந்த பில்டப்ல ஹெல்ப் பண்ணணும். அதுதான் ஆமரிம் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது. எனக்கும் அது ரொம்பவே புடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு யோரோ சொல்லியிருக்கான். நம்ம யூரோப்பா லீக் ஃபைனல்ல கூட டோட்டனம் கூட பார்த்தோம். அஃபென்சிவ்ல ரொம்பவே சூப்பரா ப்ளே பண்ணான். ஸோ அது ஒரு நல்லாவே ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். லெனி யோரோ அவனுமே இன்ஜுரி இல்லாம இருக்கணும். ஸோ, அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மத்தாயாஸ் டிலிட் வாரியர், லோன் வாரியர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவனோட ட்ராக் பேக்லாம் இப்போ வந்து ஒரு கார்னர் இருக்கு. மேன்செஸ்டர் யுனைட்டடுக்கு ஒரு கார்னர் கிக் கிடைக்குது. எப்படியும் சென்டர் பேக்லாம் கார்னர் கிக்ல வந்து ஹெட்டிங் பண்றதுக்கு ரெடியா இருப்பானுங்க. பட் இன் கேஸ் ஆப்போனன்ட்க்கு அந்த பால் போயிடுச்சு அப்படின்னா, நீங்க மத்தாயாஸ் டிலிக்ட்ட ட்ராக் பேக் பண்றத மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, யார்றா அவன் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஏன்னா ரூபன் அமரிம் டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, "ஐ வாண்ட் மை பிளேயர்ஸ் டூ ரன் லைக் எ டாக்" அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பான். எல்லா இன்டர்வியூலுமே குறிப்பா அத சொல்லிருவான். "ஐ வாண்ட் மை பிளேயர்ஸ் டூ ரன் லைக் எ டாக்" அப்படின்னு சொல்லிட்டு. நாய் மாரி ஓடணும். டிஃபென்ஸ்லயும் இருக்கணும், அஃபென்ஸ்லயும் இருக்கணும். அதுதான் ரூபன் அமரிமோட ஒரு பேச்சாவே இருக்கு. போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல கூட, "நீங்க எவர்டனோட கோல் பார்க்கறதுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு?" கேட்டப்போ, உகாட்டேவோட மிஸ்டேக்க மட்டும் சொல்லாம, "என்னோட பிளேயர்ஸ் வந்து அந்த எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்ல போறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சும்மா வாக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பால் வந்தோனே. நீங்க வாக் பண்ணக்கூடாது, ஓடணும்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவா சொன்னோம். ஸோ, ஆமரிமோட டிமாண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க டிஃபெண்டரா இருந்தாலும், அஃபென்ஸ்ல போய் நீங்க பில்ட் பண்ணணும். அண்ட் நீங்க அஃபென்சிவ் பிளேயரா இருந்தாலும், டிஃபென்ஸ்ல போய் நீங்க ஹெல்ப் பண்ணணும். நீங்க ஓடுறது ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆமரிமோட டிமாண்ட். நெக்ஸ்ட் அமட் டியாலோ என்ன சொல்றது? ஆஃப்ரிக்கன் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சும்மாவே சொல்லல. அந்த ரைட் விங் பேக்ல என்னதான் இருந்தாலும், அவனோட அந்த கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம என்ன நெனச்சோம்? ரைட் விங் பேக்ல விளையாட போறான் இந்த சீசன். கோல் கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்காது. டிஃபென்ஸ்ல தான் அதிகமா இருக்க போறான்னு நெனச்சா, நீங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இது 5 சென்டர் பேக்கா இருக்கும். அஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது 3 சென்டர் பேக்கா இருக்கும். அண்ட் உங்களோட அஃபென்ஸ் வந்து 5 பிளேயர்ஸா இருக்கும். அதுதான் இந்த சிஸ்டமோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுதான் ஆமரிம் ஒரு மோஸ்ட் வாண்டட் மேனேஜரா இருந்தான். ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாருக்குமே தெரியும். லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி எல்லாருமே அவன வந்து ட்ரை பண்ணாங்க. பட் அவன் வந்து எங்கேயுமே போல. மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு வந்துட்டான். ஸோ இதுதான் இந்த சிஸ்டம். ஸோ அமட் டியாலோ ஆல்சோ ரொம்பவே ஒரு ஷைன் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப கண்டிப்பா நெகட்டிவ் பத்தி பேசியே ஆகணும். மேனுவல் உகாட்டே. ஃபிரெண்ட்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, மேனுவல் உகாட்டே ஒரு வொர்ஸ்ட் பிளேயர் அப்டின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன். என்ன ஒரு விஷயம் அப்டின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்டின்னா, நம்ம வந்து ஒரு பிரசிங் பிளே ஸ்டைல் ப்ளே பண்றோம் அப்டின்னு பார்த்துக்குவோம். இப்போ வந்து போர்ன்மந்த், வெஸ்ட் ஹாம் இந்த 2 டீம்கிட்டயும் நம்ம வந்து ஸ்லோ பொசிஷனிங் பண்ணல. அந்த ஸ்லோ பொசிஷன் ஃபுட்பால் ப்ளே பண்ணல. அவங்கள்ட்ட பால குடுத்துட்டு நம்ம அடிக்கடி நம்ம வந்து பிரஸ் பண்ணோம். நம்ம ஸ்கோர் பண்ண கோல் எல்லாமே பிரசிங் கோல் தான். ரொம்பவே சீக்கிரமா பிரஸ் பண்ணி, அது வந்து ஒரு குயிக் டிரான்சிஷன்ல ஒரு கவுண்டர் மாரி இல்லாம, ஒரு குயிக் டிரான்சிஷன் ஃபுட்பால். இந்த லிவர்பூல் ப்ளே பண்ற ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் இருக்கும். அவங்க வந்து கவுண்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. குயிக் டிரான்சிஷன்ஸ் அண்ட் குயிக் குயிக் ஒன் டச் ஃபுட்பால் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மான்செஸ்டர் யுனைட்டட் ட்ரை பண்ணாங்க. அந்த முன்னாடி உள்ள 2 மேட்ச். அதுல உகாட்டே அண்ட் மெய்னு ரொம்பவே எஃபெக்டிவா இருந்தாங்க. மெய்னு வந்து அந்த ஸ்லோ பொசிஷன் ஃபுட்பால ப்ளே பண்றதுக்கு, அந்த ஒரு ஹோல்டிங் மிட்ஃபீல்ட் பொசிஷனுக்கு மெய்னுவ வச்சுக்கிட்டு உகாட்டேவ வந்து பிரஸ் பண்ண சொல்ட்டாப்ல அமரிம். பட் இந்த மேட்ச்ல ப்ரூனோ பெர்னாண்டஸ் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல இருந்து உகாட்டே வந்து தனியா இருந்தாப்ல. உகாட்டே ஆப்வியஸ்லி நீங்க ஸ்லோவா ஹோல்டிங் பண்ண பண்ண சொன்னாலும் கூட, உகாட்டே வந்து பிரessiங்க்கு தான் போவான். அது அவனோட மெயினான ஒரு செட்பேக். செட்பேக்ன்னு சொல்ல முடியாது. அது அவனோட நேச்சுரல் ஃபுட்பால் பிளேயிங். அதனால நம்மால சீக்கிரமாவே ஸ்டாமினாலாம் போயிரும். ஒரு 74த் மினிட், 78த் மினிட்ல வந்து எவர்டன் வந்து கோல் ஸ்கோர் பண்ணாங்க. அது என்ன அப்டின்னா, உகாட்டே வந்து பால வந்து மிஸ் பண்ணிட்டான். பால் வந்து உகாட்டேட்ட வந்துச்சு. கூனியா வந்து பால பாஸ் பண்ணு என்ட்ட பாஸ் பண்ணுன்னு கத்திட்டு இருந்தான். பட் உகாட்டே என்ன நெனச்சான்னு தெரியல. ஃப்ரண்ட்ல ரன் பண்ணி பில்டப் பண்ணலாம்னு சொல்லி நெனச்சானா என்னன்னு தெரியல. எவர்டனோட பிளேயர் ஈஸியா இன்டர்செப்ட் பண்ணி பால வாங்கிட்டு, அது ஒரு கிராஸ் போட்டு கோல் ஆயிடுச்சு. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அந்த இடத்துல இருந்தான். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் நெனச்சிருந்தா ரொம்பவே சீக்கிரம் போய் அந்த பால வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்கலாம். பிளாக் பண்ணியிருக்கலாம்.
அத தான் ரூபன் ஆமரிம் வந்து அந்த ஒரு மிஸ்டேக்க சொல்லியிருப்பாப்ல. நீங்க வந்து எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்ல டக்குன்னு போணும். நீங்க வந்து நடந்துகிட்டு இருந்தீங்க அப்டின்னா, எல்லா கோலுமே உங்களுக்கு கோலா தான் போகும். நீங்க வந்து அந்த கோல தடுக்க முடியாதுன்னு ரூபன் ஆமரிம் தெளிவா சொல்லியிருப்பான். ஸோ அந்த மேட்டர் தான் அது. பட் உகாட்டே அந்த பிரசிங் ஃபுட்பால் நீங்க ப்ளே பண்றீங்க. ஒரு மேட்ச் ஃபுல்லாவே பால நீங்க ஆப்போனன்ட்ட குடுத்துட்டு நீங்க பிரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, உகாட்டே ஒரு சூப்பர்பான ஒரு அசெட் உங்களுக்கு. பட் நீங்க ஒரு ஸ்லோ ஃபுட்பால் ப்ளே பண்றீங்க. பொசஷன் பேஸ்ட் ஃபுட்பால் ப்ளே பண்ண போறீங்க அப்டின்னா, உகாட்டே உங்களுக்கு ஒரு லியாபிலிட்டியா தான் இருப்பான். அது வந்து இந்த மேட்ச்ல எஸ்பெஷலி டோட்டனம் மேட்ச்ல உகாட்டே ப்ளே பண்ணல. இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீ சீசன் மேட்சஸ்லயுமே நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ அதுதான் எனக்கு தெரியல என்ன நடக்கும் அப்டின்னு சொல்ட்டு. ஸோ இந்த மேட்ச்ல நம்ம தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியப்பட்டது என்ன அப்டின்னா, கூனியா அண்ட் எம்புமோ ஒரு ஸ்டார் சைனிங்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு தெளிவாவே தெரியுது. ஆமரிம் இன்னும் எப்படி அவங்கள 2 பேரையும் டுகெதர் வொர்க் பண்றாங்க, எப்படி ப்ரூனோ பெர்னாண்டஸ உள்ள இன்டகிரேட் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ரைக்கர வாங்குறத விட, ஒரு 60, 70 மில்லியன் குடுத்து ஸ்ட்ரைக்கர வாங்குறத விட, ஒரு 50 டூ 60 மில்லியன் குடுத்து ஒரு அத்லெட்டிக் சென்டர் மிட்ஃபீல்டர் பிளேயர் வாங்கி போட்டீங்க அப்படின்னா, மான்செஸ்டர் யுனைட்டட் எங்கேயோ போயிருவானுங்க. என்னோட ஒப்பீனியன் அதுதான். ஏன்னா ஹோய்லண்ட் இருக்கான், சீடோ ஓபி இருக்கான், ஜெர்க்ஸி இருக்கான். 3 பேர் இருக்கானுங்க உங்களுக்கு. ஜெர்க்ஸிய வந்து நடுவுல ஒரு அந்த கிரியேட்டிவ் சென்டர் ஃபார்வர்ட் மாரி ப்ளே பண்ண வச்சு, கூனியா அண்ட் எம்புமோ 2 பேரையுமே நீங்க முன்னாடி கொஞ்சம் தள்ளலாம். அந்த மாரி தான் இந்த மேட்ச் ப்ளே பண்ணாங்க. ஏன்னா நடுவுல வந்து புருனோ பெர்னாண்டஸ் வந்து ஒரு அந்த சென்டர் பீஸ் மாரி தான் இருந்தான். ஸோ நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இத வச்சுக்கிட்டு. என்னோட ஒப்பீனியன் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு சென்டர் மிட்ஃபீல்டர வாங்கி, ஜான்வரி டிரான்ஸ்ஃபர் விண்டோல எப்படியும் ஆலிவ் வாட்கின்ஸ் இல்லன்னா பெஞ்சமின் செஸ்கோ பெஞ்சமின் செஸ்கோ கண்டிப்பா இந்த நியூகாசில் போறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் இருக்கு. ஏதாச்சும் ஒரு பிரீமியர் லீக் ப்ரூவன் ஸ்ட்ரைக்கர வந்து ஜான்வரி டிரான்ஸ்ஃபர் விண்டோல வாங்குனீங்க அப்படின்னா, பெஸ்ட்டா இருக்கும். ஸோ ஹோப் மான்செஸ்டர் யுனைட்டட் கேன் டூ வெல் இன் திஸ் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஃபர்தர். ஏன்னா ஃபெப்ரிசியோ ரொமானோ ஆல்சோ சென்டர் மிட்ஃபீல்ட் வந்து ஒரு ரொம்பவே சீரியஸா யுனைட்டட் வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் நம்ம பார்த்தாகணும். ஸோ எஸ் இதுதான் இந்த மான்செஸ்டர் யுனைட்டட் வெர்சஸ் எவர்டனோட ரிவ்யூ. ஹோப் யூ லைக் இட். அண்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் இன்னும் என்ன பண்ணலாம்? என்ன சைனிங்? ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கலாமா? இல்ல மிட்ஃபீல்டர் வாங்கலாமா? அத நீங்க காமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம லைவ் வாட்ச் அலாங்ஸ்லாம் பண்ண போறோம் சீசன் ஸ்டார்ட் ஆனோனே. ஸோ யா அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங். தேங்க் யூ.